வன்னியரசர், இந்த தமிழகத்தை மக்களை கப்பம் தமிழகத்தை மீட்போம் என்ற பயணத்தை தொடங்கி இந்த முதல் கட்ட பயணம் நிறைவடையும் இந்த வேளையில் தான் அவர்கள் இந்த திடீர் அழைப்பை திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளை குறிப்பிட்டே, அந்த கட்சி பேரை குறிப்பிட்டே அவர்கள் நேரடியாக இந்த அழைப்பை விடுத்திருக்கிறார்கள். நீங்கள் இந்த கூட்டணியில் எந்த விதமான மனமாச்சரியங்களும் இல்லை, கூட்டணி ஒற்றுமையாக இருக்கிறது என்று கூறிய போதிலும் அதிமுக பாஜக கூட்டணியில் மற்ற கட்சிகள் அந்த இணைவதில் ஒரு மிகப்பெரிய இடைவெளி பல ஆண்டுகளாகவே அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சிகள் அது தொடர்வதும் புதிய கட்சிகள் இணைவதற்கும் மிகப்பெரிய ஒரு சிக்கலுக்கு பாரதிய ஜனதா கட்சி தான் காரணம் நினைக்கிறீங்களா சார்? பாஜக விட்டு வெளியேறினால் மற்ற கட்சிகள் இணைவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பேரறிஞர் அண்ணாவினுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டு செயல்பட்டு வந்த ஒரு கட்சி, ஒரு ஆண்ட கட்சி. தமிழ்நாட்டில் திமுக அதிமுக ரெண்டு கட்சிகளும் தான் வலிமையான வாக்கு வங்கியை கொண்டுள்ள இரு கட்சிகள். மாநில உரிமைகளை பேசிய கட்சிகள், மாநில சுயாட்சி பேசிய கட்சிகள், இந்த பேசி கொண்டிருக்கின்ற கட்சிகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழலில் பாஜக இந்த கொள்கைக்கு நேர் எதிரானது. நீங்க இது ஒரு மாநில உரிமையை பேசக்கூடிய, மாநில சுயாட்சியை பேசக்கூடிய ஒரு கட்சி அதிமுக. ஆனால் ஒரே நாடு அது இந்து ராஷ்டிரமாக அமைய வேண்டும், ஒரே மொழி அது இந்தி மொழியாக இருக்க வேண்டும் என்று ஏக இந்தியாவை கட்டமைக்கக்கூடிய ஒரு கட்சி பாஜக. அப்ப ரெண்டு கட்சிகளுக்குமே நேர் எதிரான கொள்கை உள்ள செயல்பாடுகள் இருக்கு. அது அப்படிப்பட்ட ஒரு சூழலில் பாரதிய ஜனதா கட்சி முதலில் யாரை கை வைக்கிறார்கள் என்றால், கூட்டணியில் எந்த கட்சி சேர்கின்றதோ அந்த கட்சியை விழுங்குவதுதான் அவருடைய செயல் திட்டத்தில் முதன்மையானது. அந்த முதன்மையை தான் மகாராஷ்டிரா மாநிலத்துல வெளிப்படையாக தெரிந்தது. ஏக்நாத் சிண்டேயை விழுங்கி இங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. அதே போல பீகார்ல தெரியும், ராம்விலாஸ் பாஸ்வானையும் அவங்க சித்தப்பாவையும் பிரிச்சு அது ஒரு அரசியல் பண்ணாங்க. இப்படி எல்லா இடங்களையும் நீக்கமர அவர்களுடைய அரசியல் என்பது கூட்டணி கட்சிகளை அவர்களை கபலீகரம் செய்வது, விழுங்குவதுதான் அவருடைய இலக்கு. அந்த வகையில் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவோடு இணைவது என்பது ஒரு மாநில கட்சியை, தமிழ்நாட்டில் மாநில உரிமை பேசிய ஒரு கட்சியை விழுங்கி கொண்டிருக்கிறது. அந்த ஆபத்தை சுட்டிக்காட்ட வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. அந்த கட்சி இருக்கிற இடத்தில் எந்த கட்சி இணைந்தாலும் அந்த கட்சி இரண்டாக உடையும் அல்லது அது சிதறடிக்கப்படும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்கின்ற பொருளில் தான் நம்ம அதுல சொல்றோமே ஒழிய, அதுல பாஜக இல்லைன்னா சேருது அப்படிங்கிற பொருள் நம்ம சொல்லலாம். இது பாஜக கட்சி என்பது மற்ற அரசியல் கட்சி போல அல்ல. அது ஒரு பயங்கரவாதத்தை, மத தீவிரவாதத்தை கட்டமைக்கக்கூடிய ஒரு ஆபத்தான கட்சி என்பதை மக்களிடையே அம்பலப்படுத்துவதில் தான் நாங்கள் இப்ப சொல்லியிருக்கிறோம். பாஜகவை தனிமைப்படுத்துவோம் என்கின்ற பொருளில் தான் இந்த கூட்டணி தொடர்பான கருத்தை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். நன்றி சார், வன்னியர் சார். நன்றி சார். இந்த அதிமுகவின் அழைப்பும் விசிகாவின் கருத்து குறித்து எங்களோடு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விடுத்த அழைப்பை விசிகாவின் துறை பொதுச் செயலாளர் வன்னியரசு அதை முழுமையாக தாங்கள் நிராகரிக்கிறோம் என்றும், இது ஒரு வஞ்சக வலை விரிப்பு என்றும், அதில் சிறுத்தைகள் ஒருபோதும் சிக்க மாட்டார்கள் என்றும் வன்னியரசு திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறார். இதே போல இடதுசாரி கட்சிகளும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் இரா முத்தரசனும் அதே கருத்தை வலியுறுத்தியிருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியின் கொள்கைகளும் அதிமுகவின் கொள்கைகளும் ஒரே கொள்கைதானா என்பதை முதலில் எடப்பாடி பழனிசாமி விளக்க வேண்டும் என்றும், அது உதய் மின் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளிலும், நீட் தேர்வு மற்றும் புதிய கல்விக் கொள்கை உள்ளிட்ட பல பிரச்சனைகளில் அதிமுகவின் நிலைப்பாடு என்ன என்பது என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதே போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே சண்முகமும் இடதுசாரிகளை இந்த கூட்டணிக்கு அவர் அழைப்பது என்பது அது ஒரு திட்டமிட்ட சதி செயல் என்றும், அத்தகைய சதி வலையில் இடதுசாரிகள் ஒருபோதும் சிக்க மாட்டார்கள் என்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே சண்முகமும் கருத்து தெரிவித்திருக்கிறார். இதனால் எடப்பாடி பழனிசாமி நேற்று திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கு ரத்தன கம்பளம் விரித்து வரவேற்கிறோம் என்று கூறியதற்கு, அது ரத்தன கம்பளம் அல்ல, ரத்த கம்பளம் என்றும், அதில் ஒருபோதும் தாங்கள் அந்த அணிக்கு வரமாட்டோம் என்றும் இடதுசாரி கட்சிகளும் தெளிவுபடுத்தி விட்டார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரும் தெளிவுபடுத்தி விட்டார்கள். அதைத்தான் நாம் இப்போது பார்த்தோம். தீபிகா.